ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோதுமை ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கோதுமை மாவு சப்பாத்தி பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். அதே கப் அளவில் தண்ணியும் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிற வரையும் கிளறி விடலாம். வெல்லம் கரைஞ்சி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருந்தால் போதும். ரொம்ப பாகு பதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை வடிகட்டி ஊற்றிருக்கேன். வெல்லத்தை நல்லா கொதிக்கட்டும் ஒரு 5 மினிட்ஸு. கொஞ்சம் ஏலக்காய் தூள் தூவிடலாம். இன்னும் கொஞ்சம் பிசு பிசுப்பாகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு 5 மினிட்ஸ்க்கு. கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்குது. இதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. இதப்போ 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். அது ஒரு உருண்டையை சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். இதை ஒரு சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தடிமனாக போதும். இப்படியே தேய்ச்சி வச்சுக்கிட்டு இப்போ நான் ஒரு சின்ன கரண்டி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் குழிக்கரண்டி. அதை வச்சு நம்ம இதை ½ மூன் சேஃபாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ½ மூன் சேஃபுக்கு வெட்டி எடுத்துக்கலாம்.
இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரியே நம்ம எல்லா மாவையும் ஹாஃப் மூன் ஷேப்க்கு வெட்டி எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேன். அடுப்பை சிம்லையும் வச்சாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க இந்த கோதுமை மாவை எண்ணெயில் போட்டுக்கலாம். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மொறு மொறுப்பாக வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்த செட்டையும் போட்டு அதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்த இந்த ஹாஃப் மூன் கோதுமை மாவை இந்த நம்ம காய்ச்சி வச்சிருக்க இந்த வெள்ளை பாகில் போட்டுக்கலாம். இது நல்லா ஊறட்டும். 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறணும். அப்போதான் அந்த வெல்லம் உள்ளே இறங்கும், ஜூஸியாக இருக்கும். இது ஊறட்டும். அவ்வளோதாங்க, இந்த ஸ்வீட் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றலாம். ரொம்ப சூப்பராக ஊறிச்சு. ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். குழந்தைகளுக்கு இது போல் செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.